ஹாய், இன்றைக்கி நம்ம ஒரு முட்டை கிரேவி தான் வைக்க போகிறோம். எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாமா? ஸ்டவ்வை பற்ற வச்சு கடாயை வச்சுக்கிட்டோம். லைட்டாக அடுப்பு சிம்மில் வச்சிடலாம். சட்டி காஞ்சதும் எண்ணெய் சேர்த்துக்கலாம். முட்டைக்கு தேவையான பொருள் பாருங்கள். வைக்கிறதுக்கு வெங்காயம் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம். சின்ன வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். தேவையான மசாலா ஐட்டம் பாருங்கள். மிளகாய்த்தூள், கரம் மசாலா, மஞ்சள்தூள், கொஞ்சோண்டு சிக்கன் தூள், கொஞ்சோண்டு சால்ட்டு. 2 எக் எடுத்துருக்கோம். நல்லா எண்ணெய் காஞ்சிடுச்சு. நான் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரியுது. கடுகு பொரிஞ்சதும் வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயம் பல்லாரியை விட சின்ன வெங்காயம் ரொம்ப உடம்புக்கு நல்லது. அதனால் நான் சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். வெங்காயம் வதங்கிட்டு அடுத்து தக்காளி சேர்த்துக்கலாம். அடுப்பு சிம்மில் லைட்டாக வச்சுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். மூடி போட்டுடலாம்.
நல்லா தக்காளி வதங்கணும். நல்லா தக்காளி வதங்கின பிறகு நல்லா வதங்கி செஞ்சால் தான் எதுவுமே டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வச்சுருக்க எல்லா மசாலாவையும் அப்படியே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கிளறி விட்டுக்கலாம். நல்லா அந்த மசாலா வாடை போகிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். அப்படியே அந்த எண்ணெயிலே வதக்கி இப்போ அடுப்பு லைட்டாக சிம்மில் வச்சுக்கலாம். அப்போ தான் அடி பிடிக்காது. தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். தண்ணி கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்துட்டு லைட்டாக கலந்து விட்டுலாம். உப்பு இருக்கான்னு பார்த்துக்கலாம். உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது. இப்போ மூடி போட்டு இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ இந்த முட்டையை வந்து நம்ம அதில் வந்து உடச்சி ஊற்ற போகிறதில்ல, முழுசாகவும் போட போகிறதில்ல. நம்ம தனியாக ஆம்லேட் மாதிரி போட்டு இதில் வந்து எடுத்து போட போகிறோம். இப்போ இந்த ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கலாம். இப்போ இந்த ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டு தோசைக்கல் வச்சாச்சு. இப்போ வந்து இந்த முட்டையை உடைச்சி ஊற்ற போகிறோம். முட்டைக்கு லைட்டாக உப்பு சால்ட்டு போட்டுக்கலாம். மேலே லைட்டாக சால்ட் போட்டு காற்றடிக்கிறதுனால நல்லா அடுப்பு ஒழுங்காக எரிய மாட்டேங்குது. எங்கேயும் அணைஞ்சிட்டு ஒரு மாதிரியே காற்றடிக்கிறதுனால அனல் உரைக்க மாட்டேங்குது. இப்போ இந்த பிளேட்டை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்க எப்படி கொதிக்குது. நல்லா கொதித்து மசாலாவோட போய் இந்த குழம்பு நல்லா திக்காக வரும். நம்ம இங்கே ஆம்லேட் போட்டுட்ருக்கோம் பாருங்கள்.
இது ரெடியான பிறகு இதை எடுத்து நம்ம அந்த கிரேவியில் போட்டுட்டோன்னா முட்டை தொக்கு ரெடி ஆகிடும். நான் காலையிலேயே மதியத்துக்கும் சேர்த்து சமைச்சிட்றதுனால நேற்று வீடியோ எடுத்தேன், காலையிலேயே வீடியோ எடுத்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா நான் வீடியோ எடுக்கும்போது தான் எல்லோரும் கத்துறாங்க. தெருவில் எல்லோரும் தண்ணியெல்லாம் பிடிப்போமா, எல்லோரும் கத்திட்டு போயிட்டு வந்துட்டு ஒரே சத்தமாக இருந்துச்சு. நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். அதனால தான் இன்றைக்கி என் பையனை ஸ்கூலுக்குலாம் அனுப்பிட்டு லேட்டாக ஒரு 11 மணியை போல் இப்போ வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். இதை திருப்பி போட்டுடலாம். ஏன்னா கல் இப்படி கருப்பாக இருக்குது தோசைக்கல் நினைக்காதீங்க. அது வந்து ரொம்ப தேய்ச்சி கழுவினோம்னா அது வந்து தோசை ஒழுங்காக வராது. அதனால் ஆனால் கல் க்ளீனாக தான் இருக்கும். ஆனால் அது வந்து அது ஒரு மாதிரி விறகடுப்பில் நாங்கள் வச்சு அது மாதிரி பண்ணதுனால அந்த தோசைகள் மட்டும் கொஞ்சம் கருப்பாக இருக்குது. அந்த ஆம்லேட் எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். இப்போ அடுத்தது இன்னொரு முட்டை ஆம்லேட் போட்டுருவோம். மேலே பாருங்க கொஞ்சமாக ஒரு சிட்டிக்கை சால்ட்டு வந்து அதில் சேர்த்துக்கிறோம். நம்ம ஆல்ரெடி கிரேவிலையும் சால்ட்டு போட்டிருக்கோம். இது மேலே வந்து முட்டை சாப்பிடும்போது வெறுமனே ஒரு மாதிரியாக இருக்கும். அதனால் அது மேலே லைட்டாக ஒரு சிட்டிக்கை சால்ட்டு அதில் போட்டிருக்கோம். இதை திருப்பி வச்சுக்கலாம். அடுத்த சிம்மில் வச்சுருவோம். பார்த்தீங்கன்னா நல்லா திக்காயிடுச்சு. இப்போ தோசைக்கல் அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. இந்த ஆம்லேட்டையும் எடுத்து பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. நம்ம வச்சு கிரேவிக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். உப்பு இல்லாத மாதிரி இருக்குது. இப்போ பாருங்கள், நம்ம எடுத்து வச்சுருக்க ஆம்லேட்டை இதில் சேர்த்துக்கலாம். அப்படியே முழுசாகவே சேர்க்க போகிறோம். முழுசாக சேர்த்து அப்படியே இந்த மசாலாவோட நல்லா பிரட்டி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம செஞ்ச முட்டை கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இப்போ அது ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாமா?
ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுவோம். இதை உடையாமல் எடுக்கிறது தான் டாஸ்க்கு. போட்ட 2 முட்டையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம செஞ்ச முட்டை கிரேவி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஆதரவு கொடுங்க மக்களே. தேங்க்யூ.